உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு 2025 வருடம் கன்னிராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையாக இருக்கும் இந்த வருடம். ஏன்னா பலவித மன அழுத்தங்களை கடந்து வந்துட்டீங்க, நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டீங்க. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் 99% எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து பார்த்து செயல்படுறீங்க. கடைசி 1% அது பிரேக் ஆகுது, லாக் ஆகுது. ஒன்றுமே புரியல, என்னென்னே தெரியல. நம்ம மனசை எந்த லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ணி இந்த ட்ராக்கை கொண்டு போய் இதை நம்ம செய்யலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம முயற்சிகள் எடுத்தாலும் ஏதோ ஒன்று டைவர்ட் பண்ணுது. அதனால் எல்லாமே மொத்தமும் பார்த்திங்கன்னா அது அப்படியே வேஸ்ட்டாக, ஒன்றுமே இவ்வளோ பட்ட உழைப்பு எல்லாமே இங்கே ஒரு விதமான ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போக முடியலையே நினச்ச வேதனை, அந்த எதிர்பார்ப்புகள், அந்த தாக்கம் உங்களுக்குள்ளே இருக்குது. அப்பேற்பட்ட கடந்த 25வது வருடத்தில் நீங்கள் பட்டு வந்த சில காரணங்களும் சில மன அழுத்தங்களும் எல்லாமே இந்த 26ல் பெரிய லெவலில் உங்களுக்கு டேர்னிங் கிடைக்க போகுது. அந்த டேர்னிங் எந்த லெவல் இருக்க போகுதுன்னா, உங்களை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் சரி, உங்கள் முன்னேற்றமும் சரி, உங்கள் மன ரீதியில் இருக்கிற குழப்பங்களை தூக்கி எரிஞ்சிட்டு அழகாக ரீச் பண்ண போகிறீங்க. ஏன்னா இந்த வருடம் கடந்தால் போதும். இந்த வருடம் தான் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்டோம், சில இழப்புகளை சந்திச்சிட்டோம் அப்படின்ற அளவுக்கு கன்னிராசி அன்பர்கள். ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப டேலண்டடான பர்சன், ரொம்ப அக்யூரேட்டாக ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து செயல்படுவீங்க. ஒரு சின்ன குறைகள் இருந்தாலும் அதை அப்படியே கண்ணுக்கு காட்டி கொடுத்துரும். உங்களுடைய பேச்சு அவ்வளோ போல்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், எடுக்கிற முடிவிலிருந்து அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வந்துட மாட்டீங்க. அவ்வளோ தெளிவாக அவ்வளோ கிளியராக இருப்பீங்க. அப்பேற்பட்ட நீங்கள் அது என்னவோ தெரியல, இவ்வளோ திறமையும் டேலண்ட்டும் ஆற்றலும் இருந்தும் அந்த லெவலுக்கு உண்டான வளர்ச்சி இந்த இடத்துல இல்லாத நிலைமைகள் உருவாகிட்டே இருக்குது. அவ்வளோ டேலண்ட் இருக்குது, பட் ஆனால் ரிசல்ட் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. அந்த வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது. அமைந்தாலும் அது ஏதாவது விதத்தில் கொலாப்ஸ் ஆகுது. அப்போது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் ஒரு புறத்தில் கண்டகச்சனி 10ல் குரு இருந்தால் பதவி பறிப்போகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய தேவையில்லா மன அழுத்தங்களுக்கு காரணமாக மாறிடுச்சு. நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை விட்டே வெளியில் போகணுன்ற அளவுக்கு சூழ்ச்சிகள் உங்கள் தன்மானத்தை காயப்படுத்தும் பொழுது எமோஷ்னலாக நீங்களே வெளியில் போயிடலாம்ன்ற அளவுக்கெல்லாம் சிந்தனைகள் வர வேண்டும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் செய்து இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். இது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு நினச்சவங்களுக்கு இந்த 2025வது வருடத்தில் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போகிறீங்க. அந்த இடத்துல ரீஎன்ட்ரி உண்டாக்க போகிறீங்க, ப்ரமோஷனுக்குரிய ரிசல்ட்டை அடைய போகிறீங்க. அப்போது 100% கன்னிராசி என்பவர்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல ப்ரமோஷன் உண்டாகுது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள ஊதிய உயர்வும் சரி, உங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு நல்ல முன்னேற்றத்திற்குரிய வாய்ப்புகளும் சரி கிடைக்க போகுது. கடன் சுமைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. மேலும் குடும்பத்திற்குண்டான தேவைகள், வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள், பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையப்போகுது. அப்போது கன்னிராசி அன்பர்களுக்கு 100% பெரிய ஒரு பாசிட்டிவ் எந்த இடத்துல இருக்குன்னா, தொழில் செய்கிறவங்களுக்கு, இந்த வியாபாரத்துறையில் இருக்கிறவங்க, அதே நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் சார்ந்த ரீதியில் பெரிய லெவலில் நான் வெளிநாடு வரைக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உயர்தர நிலையில் பெரிய லெவலில் என்னுடைய ப்ராஜெக்டை கொண்டு போகிற நேரத்தில் சம்மந்தமே இல்லாத சில விஷயங்கள் சடனாக எனக்கு டவுன் ஆகிடுச்சு, இதனால் நிறைய லாஸ் அப்படின்னு நினச்சவங்க அந்த லாஸை டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு லாபத்தை அடைகிற அளவுக்கு 2025வது வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. அதுலேயும் ஜூன் மாதத்துக்கு, ஜூன் 2க்கு மேலே குரு பார்த்திங்கன்னா உச்சம் அடையக்கூடிய ஒரு காலம் லாபஸ்தானத்தில். அப்போ அந்த லாபஸ்தானத்தில் உச்சம் அடைஞ்ச இந்த குரு பகவானால் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது. லாபங்களை சந்திக்கக்கூடிய அந்த தனகாரகன் உங்களுக்கு பெரிய லெவலில் தனம் செல்வாக்க கொடுக்க போகிறார். அவர் டைரெக்டாக பார்க்குற இடம் உங்களுடைய 5ஆம் பாவத்தை பார்ப்பார், அடுத்தது 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ அந்தஸ்து, மரியாதை, செல்வாக்கு மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது மாறும். அதே நேரத்தில் 5ஆம் இடம்ன்றது புத்திரபாக்கிய சம்மந்தப்பட்ட இடம். உங்களுடைய பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அது மட்டும் இல்லை, பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும்.
பூர்வீக சம்பந்தப்பட்ட குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப நல்ல மேன்மைகள் அளிக்கும். மேற்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி சார்ந்த ரீதியில் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அவர்கள் திருமண வயதில் இருக்கிறாங்கன்னா திருமண முயற்சிகள் தடையாயிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. இதில் குறிப்பாக ஏற்கனவே திருமணம் செஞ்சது டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையாக இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. காரணமே இல்லாத சில பிரச்சனைகள், சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய லெவலில் இது என்னவோ ஆப்போசிட்டாக இருக்குது. இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு சாதக நிலையாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. மூவ் பண்ணுங்கள், முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்க போகுது. திருமண முயற்சிகள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு பார்த்து கூட அது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கிளிக் ஆகக்கூடிய ஒரு காலம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நான் 100% ஒரு ஹைலைட்டாக ஒன்று சொல்கிறது என்னென்னா, இந்த வருடம் உங்களுக்கு ஒரு எது பெரிய விஷயமா உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு, உங்களுக்கு விட்டு போனவங்க, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, நீங்கள் இவங்க தான் வாழ்க்கை நினச்சவங்க, அவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். உங்களை பிடிச்சவங்க உங்களை சேருவாங்க. அந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட ரொம்ப நாள் சலிப்பு சங்கடங்கள், சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் ரீதியில் சிக்கலாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே சுமூகமாக இந்த டயத்தில் உங்களுக்கு சாதகமாக அது மாறும். அந்த லெவலுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். இதில் உங்களுடைய லக்ன பாவமும் ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற திசா புத்திகள் சார்ந்து சில விஷயங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டி இருக்கும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ஒருத்தருடைய லக்னபாவம் பலம் பெற்று அவர்களுக்கு திசாபுத்திகள் பலம் பெற்றுடுச்சுன்னா இப்போ உங்களுக்கு குரு 11ஆம் பாவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பார்க்குற இடம் உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்ப்பார். 7ன்றது நட்பு, லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவி, இது எல்லாமே தான். அப்போ அந்த இடம் பலம் பெறுது. அப்போது கணவன் மனைவி பிரிஞ்சவங்க கூட ஒன்றிணைவீங்க. அதே போல் நட்பு ரீதியில் சின்ன விஷயங்களில் பிரிஞ்சவங்க மீண்டும் ஒன்றிணைந்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுப்பீங்க. லைஃப் பார்ட்னர் மாதிரி தான் பிஸ்னஸ் பார்ட்னரும், அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். அந்த இடத்துல ஒரு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைகிறதுக்கு உண்டான அருமையான வாய்ப்பாக இது மாறும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் பாவம் நட்பு வட்டாரத்தை குறிக்கும். அப்போ என்னென்னா புது நட்புகள் ஏதோ ஒன்று உங்ககிட்ட கொண்டு சேர்க்கும். அது எங்கேயோ கொண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் எதையும் அலட்சியமாக பார்த்து விட்டுறாதீங்க, மூவ் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையக்கூடும். அதே நேரத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, தேவையில்லாத எதிர்ப்புகளும் தேவையில்லா மறைமுக பாதிப்புகளிலிருந்து அழகாக வெளியில் வந்துடுவீங்க. நீங்கள் கெடணும், கீழே விழணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிரில் வாழ்ந்து காட்டுவீங்க. கடந்த காலகட்டங்களில் சில அவமானங்களை சந்தித்து உங்களை மாதிரி குடுக்கல் வாங்கல் ரீதியில் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க யாரும் இல்லை. ஆனால் இப்போ திணறி போய் உட்கார்ற அளவுக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. குறைஞ்ச மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ அந்த பிரச்சனைலேருந்து அழகாக வெளியில் வர போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க. தொழில் ரீதியில் ஒரு ஸ்டாரான நிலையை அடையிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இது இருக்க போகுதுன்னா திடீர் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் மூவ் பண்ணுங்கள். 100% சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு டாப் லெவலில் மாறுதல்கள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோக ரீதியிலையும் சரி, அதை சார்ந்த விஷயங்களும் சரி, ப்ரமோஷன் மட்டும் அல்லாமல் நீங்கள் அதற்குரிய தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிறேன், 1/2 மார்க் 1 மார்க்கில் போயிட்டுருக்கு, கேப்பில் மிஸ் ஆகுது, என்னை விட கம்மியாக படிக்கிறவங்க ஈஸியாக டேலி பண்ணி அந்த பக்கம் போகிறாங்க, ஆனால் எனக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கு என்னன்னு தெரியல நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்கள். இந்த 2026ஆம் வருடத்தில் 100% உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ். அதுலேயும் ஜூனுக்கு மேலே வேறு லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நல்லாவே தெரியும், முடியாது, நடக்காது, ஆகாதுன்னு சொன்ன காரியங்கள் கூட அசால்ட்டாக முடிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும். வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய காலகட்டங்கள். அப்போது நீங்கள் மூவ் பண்ணுங்கள். பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் அடைய போகிறீங்க. மேலும் பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு வந்துடும். தொழில் வேலை சார்ந்த ரீதியில் பெரிய லெவலில் ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும். அந்த லெவலுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். மேற்கொண்டு உங்களது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். இந்த ஜாயின்ட் சம்மந்தப்பட்ட இடமும், ஜவ்வு, இந்த நரம்பு ப்ளஸ் பேக் பெயின்,
இந்த கழுத்தில் இருந்து முதுகு வரைக்குமே இந்த ஷோல்டர் வரைக்கும் சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ரிலீஃப் கிடைச்சிடும். உங்களால் வேலை கூட செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளோடு இருந்திருப்பீங்க. அந்த பாதிப்புகளிலிருந்து நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறும். மேலும் பார்த்திங்கன்னா புது தொழிலை ஆரம்பிக்கிறவங்க, புது விஷயத்தில் நான் அடியெடுத்து வைக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி துறையிலையும் சரி, மருத்துவத்துறை சார்ந்த ரீதியிலையும் சரி, பல விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்து புது முயற்சிகள் கைகூடும். அந்த லெவலுக்கு மற்றவர்களுடைய ஃபோக்கஸ் உங்கள் மேலே விழும். அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் எந்த விதத்திலையும் கைவிடாமல், அதாவது தொடர்ந்து உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம். ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, என்னன்னே தெரியல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் எது எடுத்தாலும் ஆப்போசிட்டாக நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் மறந்துடுங்க. கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரகங்களுடைய நிலைகளாக இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே உங்களுக்கு அழகாக பாசிட்டிவாக இருக்க போகுதுன்றதுனால உற்சாகத்தோட தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க. ஒரு நல்ல மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்க போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்போ அந்த பரல்கள் 4க்கு 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி. பட் 4க்கு கீழே 3, 2, 1 பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்யும். அப்போ அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை சார்ந்த முடிவும் முயற்சிகளும் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். மேலும்